ஹாய் வணக்கம். என்னோட பேர் லதா. நான் வெள்ளூர்லேருந்து வரேன். ஜியோஜியோடைய இஎஃப்டி கிளாஸ்க்கு வந்திருக்கேன், அட்வான்ஸ் கிளாஸ்க்கு. இதுக்கு பேசிக்கும் அட்வான்ஸ்க்கும் எனக்கு என்ன டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆச்சுன்னா, அட்வான்ஸில் வந்து எனக்கு அந்த எக்கோனா என்னன்றது ரொம்ப கிளாரிட்டியாக புரிஞ்சது. லாஸ்ட் டைம் வந்து ரீவயரிங் பற்றி தான் சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து இம்ப்ரிண்ட்டு வந்து எனக்கு ரொம்ப கிளாரிட்டியாக புரிஞ்ச மாதிரி இருந்தது. அதே மாதிரி இந்த ரீமேரேஜ், ரீபர்த்து ரொம்ப எனக்குள்ள புதுசாக பிறந்த மாதிரி இருந்தது. ஏற்கனவே வந்து அந்த பழைய என்னுடைய ஃபீலிங்ஸ் எல்லாமே அம்மா வந்து எனக்கு நான் பிறக்கிறப்ப அம்மா பட்ட கஷ்டம்லாம் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. இதை ஃபீல் பண்ணி இந்த ரீபர்த் பண்ணும்போது வந்து எனக்கு உள்ள அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் மறைஞ்சி புதுசாக பிறந்த மாதிரி நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். அதே மாதிரி இந்த ரீமேரேஜும் என்னோட மேரேஜ் லைஃப்ல இருந்த ஸ்ட்ரகிள்ஸு, ஃபீலிங்ஸ், சேட்னஸ் எல்லாத்தையுமே வந்து அதுல இருந்து வெளியே வந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு. ஸோ இந்த அட்வான்ஸ் கோர்ஸில் வந்து என்னென்னா, இந்த ஹீலிங் மெத்தடு நமக்கு நாமே இந்த செல்ஃப் ஹீலிங் மெத்தடில் நம்ம எப்படி எக்கோவை வந்து ரொம்ப ஈஸியாக வெளியில் வர்றதுன்றது ரொம்ப கிளாரிட்டியாக எனக்கு புரிஞ்சுது, அட்வான்ஸ்க்கும் பேசிக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே எங்களுக்கு கொடுத்த ஜோஜி முஜிப் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். அவங்க டீமுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நிஜமாவே இது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. தேங்க்யூ. தேங்க்ஸ் டு ஆல். என் வாய்ஸ் கிளியரா கேக்குதா? ஓகே, வெரி குட் மார்னிங். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? Happy sir. எஸ், குட், சூப்பர். பிரதீபா, வாட் ஷுட் யூ பி கிரேட்ஃபுல் ஃபார் அப்படிங்கிற ஒரு டாபிக் தான் நம்ம பார்க்க போறோம். நன்றி உணர்வு வேண்டியது எதற்காக? நன்றியை வளர்த்தால் வாழ்க்கை அழகாக மாறும், இல்லையா? கிராட்டிடியூட். வாழ்க வளமுடன். எஸ், ஏன்னா நன்றி நம்ம சொல்லணும் அப்படின்னு ஒரு சிம்பிளிஃபையா ஒரு விஷயத்த வந்து நம்ம மொட்டையா சொல்றோம். ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு இது எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கு அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு கேள்விக்குறியான விஷயமா தான் இருக்கு. யார்கிட்டயா போய் நீங்க வந்து உங்களுக்கு கிடைச்சதுக்கு, உங்கள்ட்ட இருக்கிறதுக்கு
இல்லைன்னா உங்களோட வாழ்க்கைக்கு நன்றி சொல்லுங்க. கோடிக்கணக்கில் பணம் கிடைக்கும்னு சொன்னோம்னா இந்த மக்கள் எல்லாருமே வந்து சிரிப்பாங்க. இந்த மக்கள் எல்லாருமே வந்து நம்மள பைத்தியக்காரனா பார்ப்பாங்க. ஏன்னா எங்களுக்கு இதெல்லாம் முன்னமே தெரியும். நானெல்லாம் காலையில எந்திரிச்சதுல இருந்து நைட்டு வரைக்கும் 1000 தடவை நான் சந்திக்கிற எல்லாத்துட்டையும் நன்றி நன்றி நன்றின்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன். அப்படிம்பாங்க இல்லையா? இத போய் நாங்க சொன்னா கோடி வருமோ? நான்லாம் எத்தனை வருஷமா சொல்றேன் தெரியுமா? காலையில எந்திரிச்ச உடனே நான் நன்றி சொல்லி, தூங்கும் போதே நன்றி சொல்லி, இதுக்கடையில நிறைய பிராக்டிஸ். நீங்க வந்து நன்றி கூறுங்கள், உங்களுக்கு அது கிடைக்கும் இது கிடைக்கும், எழுதுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அது வேற ஒரு ஊர்பட்ட குரூப் சுத்துது. சோ அதுல நீங்களும் போய் உட்காந்து 30 நாள் 50 நாள் 60 நாள் 1000 நாள்னு உட்கார்ந்து எழுதுன்னு எழுத வேற சரி. சோ இதெல்லாம் செஞ்சா உண்மையிலேயே வாவ் லைஃப் சேஞ்ச் ஆகுமா அப்படின்னா எல்லாருமே ஒரே ஒரு விஷயம் தான் பண்றாங்க. மூட் ஆஃப் ஆகி தூக்கி குப்பையில போட்டு நல்லா ட்ரை பண்ணிட்டு அதெல்லாம் லாய்க்கப்படாது. அதெல்லாம் வந்து ரொட்டீன்ல அவன் வாழ்க்கை அவனுக்கு கிடைக்கணும் அப்படின்ட்டு இதுக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு பரிகாரம் ஏதாவது செஞ்சா இதெல்லாம் இதுக்கான பரிகாரம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து வெறுத்து போகக்கூடிய இடத்துல வந்து இந்த நன்றி கூறுதல் இருக்கு. சோ இது எப்படி? ஏன்னா ஆல்ரெடி எல்லாருமே தமிழகத்தை பொறுத்த வரையிலுமே பொதுவா வந்து ரோட்ல இப்படி போயிட்டு இருக்கிறோம், ஒரு டீச்சர் ஒரு டீ வாங்கி குடிக்கிறோம், இல்ல ஏதாவது ஒரு ஆட்டோல போறோம், இல்ல யாராவது ஜஸ்ட் ஒரு ஹெல்ப் பண்றாங்க, ஒரு ஹோட்டல்ல சாப்பிடுறோம், எல்லாத்துக்குமே நன்றி சொல்லக்கூடியவங்களா தான் இருக்கிறீங்க. இதுல வந்து தமிழ்நாட்டை சார்ந்தவங்க யாரையுமே வந்து நம்ம தப்பு சொல்லவே முடியாது. ஏன்னா இயற்கையாகவே உங்க சிஎம்மும் அப்படிதான் இல்லையா? அவரும் பயங்கர கிராட்டிடியூட். அப்படி எல்லாத்துக்குமே வந்து அப்படி வணக்கம் சொல்லக்கூடிய பண்பு இருக்கக்கூடிய தமிழகம். சோ அதனால எல்லாருமே அந்த கிராட்டிடியூட் பண்ணக்கூடிய நபர்கள். இதுல எந்த மாற்றமுமே இல்லை. ஆனா ஏன் இது ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது? இது ஏன் நடக்க மாட்டேங்குது? இப்போ ஆஹ், ஒரு ஒரு விஷயம் ஒரு இது சொல்லுவாங்க பழமொழி, மூக்கே இல்லாத நாட்டுல அறமூக்கு ராஜா. இப்ப எப்படின்னா ஒரு ஊர்ல இந்த பழக்கமே இல்லை, அப்ப அவன் ஜஸ்ட் நன்றி சொன்னானாலே அவனுக்கு சம்மதிச்சு அது ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா? ரொம்ப பெரிய விஷயம் அவனுக்கு சம்மதிச்சு. அப்ப அவன் எதையாவது சொன்னா கூட அது ஒர்க் அவுட் ஆயிடும். நீங்க ஆல்ரெடி அதுல ஃபுல்லா மூழ்கி இருக்கிறீங்க. உங்ககிட்ட எல்லாத்துட்டையுமே ரெண்டு ரெண்டு மூக்கு இருக்குது. இப்ப நீங்க எப்படி ராஜாவாகும் இல்லையா? எப்படி அது ஒர்க் அவுட் ஆகும்? நீங்க எல்லாம் பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஏன்னா நீங்க ஆல்ரெடி அப்படி உங்களோட பிறப்புலையும் உங்களுடைய அந்த பழக்க வழக்கங்களையும் கலாச்சாரத்திலையுமே வந்து நன்றி உணர்வு இருக்கு. அதிகமான நன்றி உணர்வோட வாழக்கூடிய மக்கள் தமிழக மக்கள். சோ அதனால நன்றி இங்க ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னா ஒர்க் அவுட் ஆகாது. ஒர்க் அவுட் ஆகிறது இல்ல, ரொம்ப கஷ்டமா இருக்குது இல்லையா? ஏன்னா ஆல்ரெடி இந்த மைண்ட் செட்லயே இருக்கிறனால அதோட விலை என்னன்னு தெரியாம போயிடுச்சு. அப்படிதானே?
உங்க வீட்டு வாசல்ல நல்ல அழகான ஒரு மல்லிகைப்பூ செடி வளர்த்தி வச்சிருக்கிறீங்க. அதை எடுத்து கட்டி வைக்கவே மாட்டாங்க தெரியுமா? கடையிலிருந்து வாங்கி பின்னி வச்சிருவாங்க. ஆனா அவங்க வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற ஒரே ஒரு செடி இருந்ததுன்னா அது மூலமாக அவங்க பின்னி தலையில பூ வைக்கவே முடியாது. அந்த நிலைமை தான் இது இருக்கு. ஆனா யூஸ் பண்ண முடியாது. சுத்தமா இல்ல, வெளியே வாங்கி யூஸ் பண்ணிடுறோம், பிரயோஜனப்படும். புரியுதா உங்களுக்கு நிலைமை என்னன்னு? நிலைமை என்னன்னா, ஒருத்தர் ஒரு பூ வைக்கணும் அப்படின்னா ஒரு செடியில இருக்கிற பூவை வச்சு வைக்க முடியாது. அதுவும் டெய்லி வைக்கவே முடியவே முடியாது. சரி, அது இருந்துதான் எடுத்து வைக்கணும்னு முடிவெடுத்து அது நல்ல காய்ச்சா கூட அவ்வளவு நீளமாவெல்லாம் வராது, கொஞ்சமா தான் வரும். சோ அது ஒரு முழுமை தன்மையை பெறவே பெறாது. அதே நிலைமை தான் இன்னைக்கு உங்களுக்கு. உங்க வாசல்ல கிராட்டிடியூட் செடியா வளர்த்தி வச்சிருக்கீங்க. சோ அதை எடுத்து ஏதாவது செய்ய முடியுமா? அதுல இருந்து ஒரு ஒரு முழத்துக்கான பூ கிடைக்குமா? சிந்திச்சு பாருங்க. உங்க வாசல்ல தான் இருக்கு மல்லிகைப்பூ. ஒரு முழம் பூவு அதுல இருந்து எடுத்து கட்ட முடியுமா முடியாதா? யாராவது ஒருத்தர் சொல்லுங்களேன், பதில் சொல்லுங்களேன். கட்ட முடியுமா முடியாதா? நிறைய செடி இருந்தா கட்டலாம், கம்மியா இருந்தா கட்ட முடியாது. இருக்கு. முடியும் சார். ஒரு செடி தான் இருக்கு. மல்லிகை வியாபாரியே இருக்கிறாங்க, மல்லிகைப்பூ வியாபாரியே இருக்கிறாங்க. சொந்தமா தோட்டம் வச்சிருக்கிறவங்க இருக்காங்க. ஒரே ஒரு செடி இருக்குதுமா வீட்டு வாசல்ல, மல்லிகைப்பூ செடி. சார் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு வேற பேசுங்க சார். கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வைப்பீங்களா மல்லிகைப்பூவை? கெட்டு போகாதா? இல்ல சார், ஃப்ரிட்ஜ்ல வச்சு கொஞ்சம் கொஞ்சமா அது ஒரு ஏர் டைட்ல வச்சு நம்ம அப்புறம் பண்ணலாம். நீங்க அது நீங்க ரியாலிட்டி. மல்லிகைப்பூவே வளர்த்துறதே இல்லை, அதனாலதான் பேசிட்டு இருக்கீங்க. இல்ல சார், எங்க வீட்ல ரியாலிட்டி. எப்படி சார் நாங்க அப்படிதான் பண்ணுவோம். அது கெட்டு போகாது, நல்லதா இருக்கும். எத்தனை எத்தனை நாள் சேர்த்து வைப்பீங்க? ஒரு 4-5 நாள் சார், கொஞ்சம் கொஞ்சமா சேர்ப்போம். நினைச்சப்ப ஃபுல்லா வச்சிட முடியுமா? அப்போ நினைக்கும் போது முடியாது சார் ஒரே நாள்ல. ஏன் நாங்க பெருசா வேணும்னா கொஞ்சம் கொஞ்சமா அது ஒரு இதே பாக்ஸ்ல போட்டு வாங்குறதா இருந்தா வாங்குறதுனால எவ்வளவு வேணா வாங்கிக்கலாம் சார். அந்த பூவே உங்கள்ட்ட இல்லாம இருந்தா, அந்த செடியே அப்போ இல்லாம இருந்தா வாங்கிதான் ஆகணும் சார் வெளியில. எப்ப வேணாலும் வைக்கலாம்ல? Yes, sir. எந்த நிமிஷம் வேணாலும் கிடைக்கும் இல்லையா? Yes, sir. உங்கள்ட்ட இருக்கிறனால தானே உங்களால நினைச்சப்ப வைக்க முடியல. ஆமா சார். புரியுதா உங்களுக்கு? உங்ககிட்ட இருக்குது, ஒரு செடி இருக்குது உங்கள்ட்ட, அதனால உங்களால நினைச்ச டைம்ல பூ வைக்க முடியல. பாருங்க, ஒரு நாள்ல பூத்த பூவுல ஒரு முளை பூ பண்ண முடியாது. இதுதான் ரியாலிட்டி. பாருங்க, அவங்க வைக்கிறதுக்கு மீறி போனா ஒரு அரை முழம் சேகரிப்பாங்களா இருக்கும், இல்லைன்னா 3/4 முழம் சேகரிப்பாங்களா இருக்கும். அதுக்கு 5 நாள் ஆகுது. அவங்களுக்கு ஒரு தேவையை பூர்த்தி பண்ணுவதற்கு 5 நாள் அவங்க எடுத்து ஃப்ரிட்ஜ்ல வச்சு பாதுகாத்து அதுக்கப்புறம் தான் வைக்க முடியும். அப்ப நிச்சயமா என்னவா இருக்கும் அப்படின்னா, அது ஒரு சீரான பூவா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. 5 நாள் ஒரு 5 தடவை எடுத்தா அந்த பூ எல்லாம் ஒரே லெவல்ல இருக்கவே இருக்காது. ஏன்னா ஃபர்ஸ்ட் நாள் பூ வெளியே எடுத்தோன்னே விரிஞ்சு, இன்னைக்கு எடுத்த பூ முக்கா இருக்கும், அது 1.5 நாள் அப்படியே இருக்கும் வெளியே வச்சா. அப்ப இந்த மாற்றம் கண்டிப்பா அதுல இருக்கும். இதே ஒரு 10-20 செடி இருந்துச்சுன்னா, ஒரு தோட்டம் மாதிரி இருந்ததுன்னா, நம்ம எடுத்தோம்னா ஒரு 10 முழம் பூ கூட எடுத்துடலாம்.
அதை பின்னணும்னா சார் 650 செடி வச்சிருக்கிறவங்கள பிரதீபா சொல்லுங்க. 650 செடி வச்சிருக்கவங்கள 650 அவங்க செடி வச்சிருக்கவங்கள 650 செடி டெய்லி வந்து குழந்தை பிரதீபா பாத்துக்கிற மாதிரி வச்சிருக்கிறாங்க. பாத்துக்கணும் சார். எப்படிமா? சார் ஆஹ் குழந்தை பாத்துக்கிற மாதிரி பாத்துக்கணும் சார். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் புழு வந்துரும் சார். அரும்பு ஆஹ் கட்டுறதெல்லாம் ஃபுல்லா தின்றுது சார். கொசு கிட்ட நான் போராடிட்டு இருக்கேன் சார். அதுக்கு நன்றி சொல்லி இப்போ ஒரு அளவுக்கு கண்ட்ரோல் ஆயிருக்கு சார். கொசு போயிருமா? கொசு போயிரும், எறும்பு போயிரும். அவங்க மொத்த கொசுனா அது என்ன தோட்டத்துக்கும் கொசு? எனர்ஜியா மாத்து. அந்த கொசு சார் சவுப்பா இருக்கு சார். குட்டியா வைக்கிற அரும்பு அப்படி சார். அது ஆஹ் அழுகு கொஞ்ச நாள்ல இல்ல சார். 1,50,000 செலவு பண்ணிட்டேன் சார் மருந்துக்கே. யா. இப்ப பூரா நான் வெறுத்துக்கு அவாய்ட் பண்ணிருக்கேன் சார். அப்புறம் அதுக்கு போய் போய் ஹீலிங் கொடுத்துட்டு இருக்கேன் சார். ம். இதைத்தான் 6 மணிக்கு பொறுக்க போனா 12,000 சார். 50 கிலோ வரைக்கும் எடுத்தேன் சார். இப்ப அது போச்சு. ஆஹ் அது போச்சுங்க சரி. அந்த கொசு வந்து எனக்கு எதிரியா இருக்கு. புழு அது மொட்டு வச்சு புழுவாயிருது சார். எல்லாருமே செடி நிறைச்சு வச்சிருக்க அரும்பு சாப்பிட்டுருது சார். ஆண்டவான்னு இப்பதான் அதுக்கு ஃபீலிங் கொடுக்க 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 மாறிடுச்சு சார். பெத்த குழந்தைய விட அதை மாத்தி பார்க்கணும் சார். எஸ், பாத்தீங்களா? ரொம்ப பாதுகாக்க வேண்டிய ஒரு நிகழ்வு. அவங்க 650 செடி வச்சு 50 கிலோ பூ எடுக்கிறாங்க. சோ நல்லா தெரிஞ்சுங்க, 650 செடி வச்சாதான் 50 கிலோ பூ எடுக்க முடியும். நீங்க கம்மியா ஒரு 6 செடி வச்சாதான் 50 கிலோனா கணக்கு போட்டுங்களேன், ஒரு 1/2 கிலோவாவது உங்க கை கிடைக்கும். சோ அந்த மாதிரி நம்மளை பொறுத்த வரையிலும் நம்ம கூடயே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, ஒத்த செடியா இருக்கிற நன்றி. அதுதான் ப்ராப்ளமே அதுதான். நம்ம அதை ரியலைஸ் பண்ணோம். நம்ம கிட்ட 5 செடியோ இல்ல 50 செடியோ எல்லாம் இல்ல. நம்ம கிட்ட இருக்கிறது ஒத்த செடி. இத வச்சு நம்மனால எதையும் செய்ய முடியாது அப்படிங்கிறத தெளிவா நம்ம புரிஞ்சுக்கணும். தெளிவா நம்ம இத புரிஞ்சுக்கிட்டாதான் இந்த கிராட்டிடியூட்டே ஒர்க் ஆகும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஒரு கதை பேசிட்டு இருக்கிறோம். நாங்கெல்லாம் அப்படித்தான், நாங்கெல்லாம் அப்படிதான் அப்படின்னு நம்ம ஒரு கதையை வச்சிருக்கோம். அது இந்த ஒத்த மல்லிகைப்பூ செடியை போன்றது. அதனாலதான் ப்ராப்ளமே நமக்கு இருக்குது. நம்ம அந்த நன்றிய ஏன் உணராம இருக்கிறோம்? நமக்கு ஏன் நன்றி ஒர்க் அவுட் ஆகல? ஏன் இந்த கிராட்டிடியூட் பெரிய சக்சஸ கொடுக்கல அப்படின்னா, அது காரணம் என்னன்னா, உங்கள்ட்ட ஆல்ரெடி ஒத்த மல்லிகை செடி இருக்கிறது. அதுதான் உங்களோட பிரச்சனைய. சோ இப்ப எப்பெல்லாம் நம்ம நம்மளை பெருசா நினைக்கிறோமோ அப்பெல்லாம் நம்ம தோத்து போயிடும். சோ அதுதான் பிரச்சனை. பிரச்சனை என்னங்கிறத நம்ம கண்டுபிடிச்சா சரிப்படுத்திடலாம். சோ அப்ப நம்ம இங்க என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, உங்களுக்கு டக்குன்னு ஒரு 1 கோடி ரூபா, சாரி 10 கோடி ரூபா லாட்டரியில விழுந்துருச்சு. எப்படி இருக்கும் உங்களுக்கு மனசு? எப்படி இருக்கும்? 10 கோடி ரூபாய் கிடைச்சிருச்சு உங்களுக்கு. உங்க கையில டக்குன்னு ஒரு நாள் தூங்கி காலையில எந்திரிக்கிறீங்க, 10 கோடி ரூபாய் கிடைச்சிருச்சு. எப்படி ஃபீல் ஆவீங்க? பயங்கர ஹாப்பியா ஃபீல் பண்ணுவோம் சார். ஆமா, பயங்கர ஹாப்பியா ஃபீல் ஆவீங்க. உட்காந்து அழுவீங்க இல்லையா? மன்றாடுவீங்க. எஸ் சார். கடவுளுக்கு அதிகமா ஆத்மார்த்தமா நன்றி சொல்லுவீங்க. அந்த இடத்துல இருந்து நன்றி சொல்லணும், அது கிடைக்கலனாலும். புரியுதா? அந்த இடத்துல இருந்து அந்த ஃபீலிங்ஸ்ல நன்றி சொல்லக்கூடியவர்களாக இருக்கும். 10 கோடி கையில வச்சுட்டு அதுக்கப்புறமா என்ன சந்தோஷமும் என்ன ஒரு மகிழ்ச்சியும் நமக்குள்ளார அப்படியே எல்லையை கடந்து அந்த ஆனந்த கண்ணீர்ல நனைஞ்சிட்டு இருக்கிற அந்த இடத்துல என்ன ஃபீலிங்ஸ் இருக்கோ, என்ன ஒரு மனநிலை இருக்கோ, அந்த மனநிலையை நீங்க கொண்டு வர.
அப்படி கொண்டு வரும்போதுதான் அது ரியலா ஓ அப்படின்னு சொல்லி அது ஒர்க் அவுட் ஆகும். இப்போ உங்க ப்ராப்ளம் என்னன்னா உங்ககிட்ட இருக்கிறது ஒத்த செடி. இதை வச்சுக்கிட்டு நாங்கெல்லாம் முன்னமே அப்படிதான், நாங்கெல்லாம் காலையில எந்திரிச்ச உடனே அப்படிதான் அப்படின்னா அது ஒர்க் அவுட் ஆகாது. அது ஒர்க் அவுட் ஆகாத காரணமும் அதுதான். நீங்க இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு, ஏன்னா அத ரொம்ப சிம்பிளா பண்றீங்க. சிம்பிளா ஆகி போச்சு அது. ஹாய், தேங்க்யூ 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 அப்படிங்கிறது ஒரு வெரி சிம்பிள் அப்படின்னு ஆயிப்போச்சு. ஸோ அதனாலதான் நான் முன்னே சொன்னேன்ல, மற்ற மாநிலங்கள்ல வந்து இது ஓரளவுக்கு டக்குன்னு ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னா அந்த ஊர்ல அவனுக்கு எவனுக்குமே வந்து நன்றி சொல்லவே தெரியாது. புதுசா நன்றி சொல்லுவானுங்க. ஏதாவது ஒண்ணு சொன்னா இப்படிதான் பேசிக்குவானுங்க. சோ அவங்களுக்கு வந்து அது ஒரு நன்றிங்கிறத நம்ம புதுசா கொண்டு போய் நீ வந்து நன்றி சொல்லு அப்படிங்கும்போது அவனுக்கு அது ஒரு பெரிய எக்ஸைட்டிங் இல்லையா? சோ அதனால ஒர்க் அவுட் ஆயிரும். நீங்க ஆல்ரெடி எல்லாத்துலயும் குளிச்சிருக்கிறீங்க, உங்களை போய் எங்க போய் சுத்தப்படுத்துறது இல்லையா? பண்ண முடியாது. உங்களை உங்களை மாத்த முடியாது. ஏன்னா ஆல்ரெடி நம்ம கிட்ட அது இருக்குது. அது இருக்கிறனால அதை கரெக்ஷன் பண்றது ரொம்ப கஷ்டம். எப்பவுமே அப்படிதான். ஒரு பொருள் வந்து நம்ம பழகிட்டோம்னு வைங்க, அதுக்கப்புறமா அதே வந்து ஒரு எக்ஸைட்டிங்கான பொருளா மாத்துறதுங்கிறது வந்து நடக்காத காரியம். ஏன்னா உங்களுக்கு எக்ஸைட்மெண்ட்டே வராது. நீங்க அந்த பொருளை பழகிட்டீங்க. முத அந்த பொருளை தொடும்போது பயங்கர எக்ஸைட்டிங்கா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு ஆண்ட்ராய்டு போன் வாங்கினீங்க. அப்படி வாங்கி கையில வச்சு பார்த்து அதை அப்படி நகர்த்தும் போது தொட்டாலே வேலை செய்துப்பா. இங்க வந்து நம்பர் எல்லாம் வந்து அப்படி இப்படி இப்படி இப்படினாலே நம்பர் எல்லாம் அடிச்சுக்கலாம். இதுலயே டிஸ்பிளேலயே நம்பர் வரும். அது இடையில வந்து சினிமா பாத்துக்கலாம், யூடியூப் பாத்துக்கலாம். தெரியுமா? இங்க பாத்தியா, சின்னதா தான் இருந்துச்சு, இவ்வளவுதான் இருக்கும் இல்லையா அந்த டைம்ல. அதுல வந்து அந்த ப்ளூபெரியா பிளாக்பெரி போனு, அவனுக்கு கீழே வந்து ஃபுல்லா பட்டனா இருக்கும், மேல வந்து அந்த ஸ்கிரீனு, அதுல வீடியோ வரும். 7.5 inch இல்லையா, எட்ஜ் டு எட்ஜ். ஆமா. யாரோ அவங்க பேசுறாங்க போல இருக்கு, அவங்களுக்கு இடம் கொடுத்துடலாம். பார்த்திபன் சார். சோ அந்த மாதிரி இப்ப இது பழகி போச்சு. இந்த எட்ஜ் டு எட்ஜ் வந்தனால டச் ஸ்கிரீன்னா ஒரு ஃபீலே இல்லை. அன்னைக்கு பட்டன் போன் நோக்கியா வச்சுட்டு வந்தப்போ வாவ் யா என்ன இது பயங்கரம் தெரியுமா, அப்படியே அப்படியே வந்து எஃபில எல்லாம் உட்கார்ந்து பார்த்துட்டே இருக்கலாம். நெட்டு, நம்ம இன்டர்நெட் என்ன வேணாலும், யூடியூப்ல சேனல் அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம். ரீல்ஸ் பார்த்து, இப்ப ரீல்ஸ் எல்லாம் இப்பதான் வந்திருக்கு. அந்த எக்ஸைட்மெண்ட் பயங்கரமா இருந்துச்சு. இன்னைக்கு உங்களுக்கு எல்லாம் உங்க போன் மேல ஏதாவது எக்ஸைட்மெண்ட் இருக்கா? ஏதாவது அந்த டச் ஏதாவது யூஸ் பண்றத பத்தி கவலை இருக்கா? சந்தோஷம் இருக்கா? சந்தோஷமே இல்லை இதுல. இந்த போனு அப்கிரேட் ஆகி எட்ஜ் எல்லாம் வந்துருச்சு. அந்த கடைசி வரைக்குமே அந்த வீடியோ தெரியுது, எங்க வேணாலும் தொட்டுக்கலாம், 4K கிளாரிட்டியில தெரியுது, அதுல ஏஐ சென்சில தெரியுது. எல்லாம் தெரிஞ்சாலும் சந்தோஷம் இல்லை. ஏன்? நம்ம அதை பழகிட்டோம். இது வெரி சிம்பிளா போச்சு. இப்ப நான் உங்கள்ட்ட பேசிட்டு இருக்கிறேன், என்னோட கலர், என்னோட கிளாரிட்டியை வந்து என்னோட போன் என்ன பண்ணுதுன்னா, அதே வந்து ஜூம் அவுட் ஜூம் இன் பண்ணி கலர் சேஞ்ச் பண்ணி அதுக்கப்புறமா உங்களுக்கு கொடுக்குது. சரிங்களா? நான் வந்து லைட்டா சும்மா ஃபேஸ் கழுவுனால என்ன மேக்கப் பண்ணி உங்களுக்கு காமிக்கும். ஸோ அதுகிட்ட நான் ஒரு இது சொன்னா போதும், இந்த இதுல வந்து இந்த எனக்கு டெலிகாஸ்ட் பண்ணுன்னு சொல்லிட்டா அது வந்து அந்த அளவுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுத்து பண்ணிக்குது.
இப்ப வாங்கிற போன் என்னன்னா போட்டோ எடுத்தோம்னா போட்டோவை ஒரு தடவை அப்படின்னு பண்ணும், பண்ணிட்டு ஒரு ஏஐ போட்டோவா மாத்தி கொடுத்துருது. இப்ப நான் வச்சிருக்கிற இந்த போனு, அதாவது எங்கேயாவது லைட்டிங் எல்லாம் கம்மியா இருந்து ஒரு மாதிரி இருந்ததுன்னா இந்த போட்டோவை அதே இப்படி 2 தடவை ஆட்டும், அதுக்கப்புறம் சரி பண்ணிடும். இந்த போனை வாங்கி முத நாங்க ஒரு ப்ரோக்ராம்ல வீடியோ எடுத்துட்டு இருக்கிறோம். அது ஸ்ட்ரக் ஆகி அதாவது காத்தடிக்கும் போது அந்த மரம் ஆடுது இல்ல, அதை கரெக்ஷன் பண்ணுது. பாருங்க டெக்னாலஜி எங்க போயிடுச்சு. இப்போ உங்க கையில ஒரு போனை எடுத்து கையில கொடுத்தா உங்களுக்கு ஏதாவது ஃபீலிங் இருக்குமா? ஏதாவது எக்ஸைட்மெண்ட் இருக்குமா? ஒண்ணும் இருக்காது. இந்த நிலைமையில தான் நீங்க இருக்கிறீங்க. இப்போ நமக்கு இது எக்ஸைட்மெண்ட் வரணும்னா இன்னும் பயங்கர எக்ஸ்பெரிமெண்டான விஷயங்களை நம்ம ஏற்படுத்தணும். அதை நமக்குள்ள கொண்டு வரணும். நம்மளோட அந்த இன்னர் எனர்ஜியை ஷிஃப்ட் பண்ணணும், சேஞ்ச் பண்ணணும். அப்போ நீங்க எதை அதிகமா கவனிக்கிறீங்களோ, எங்க நீங்க ஃபோக்கஸ் பண்றீங்களோ அங்கதான் அது நடக்கும் இல்லையா? அது அங்கதான் ஒர்க் அவுட் ஆகும். மேலோட்டமாக இருக்கும் பொழுது அது ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா உங்களுக்கு இந்த போன் மேல ஃபீலிங்கே இல்லை. சோ உங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயமாவே இருக்காது, எக்ஸைட்மெண்ட்டே இருக்காது. சோ கிராட்டிடியூட் ஒர்க் ஆகாது. சோ நமக்கு எப்போ எதை ஃபோக்கஸ்டா அதுல ஒரு எக்ஸைட்மெண்ட் வர்ற மாதிரியான ஒரு இடத்துல இருந்து நம்ம பிராக்டிஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அது என்ன பண்ணும் அப்படின்னா நம்மள அதை சக்சஸ்ஃபுல்லா அந்த இடத்துக்கு கொண்டு போவோம். சோ இது 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 நமக்கு புரியணும். புரிஞ்சு தெளிவாகி அதுக்கப்புறமா நம்ம அந்த பாசிட்டிவான விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணி பிராக்டிஸ் பண்ணணும். கிராட்டிடியூட் சொல்லணும், நமக்கு கிடைச்ச நன்மைகளுக்கு நன்றி சொல்லணும். அப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஒர்க் அதிகம். ஜென்ரலா வெளி மாநிலங்களை இருக்கிறவங்களுக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் ஒர்க் அதிகம். ஏன்னா ஆல்ரெடி உங்கள்கிட்ட அது இருக்கிறனால, உங்களுக்கு எக்ஸைட்மெண்ட் இல்லாதனால. நம்ம நிறைய பேர்த்திட்ட சொல்லியிருக்கோம், சிம்பிளா சொல்லுவாங்க இந்த மாதிரி நீங்க நன்றி சொல்லுங்க. சொல்லலாம் நம்ம ஆல்ரெடி வேற லெவல் சார் அப்படின்ட்டுருவாங்க. நேத்து கூட நேத்தான கிளாஸ் நடந்துருச்சு. ஏதோ ஒரு சப்ஜெக்ட் நம்ம பேசிட்டு இருந்தோம், பார்த்தா நம்ம பாக்கியா இருந்துட்டு நான் நல்லா காலையில எந்திரிச்ச உடனே ப்ராக்டிஸ் பண்ணுவீங்களாமா அப்படி தூங்கும் போது ப்ராக்டிஸ். இங்கதான் ப்ராப்ளமே இருக்கு. அந்த ரொட்டீன்குள்ளார கொண்டு வந்துட்டீங்க, அங்கதான் ஃபெயிலியர் ஆகும். ப்ராப்ளம் புரியுதா உங்களுக்கு? இப்போ நீங்க ஒரு படிக்கட்டு ஏறி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வரீங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கிறீங்க, கிரவுண்ட் ஃப்ளோர் ஞாபகம் இருக்குமா? கிரவுண்ட் ஃப்ளோர் ஒரு வேல்யூவா இருக்குமா உங்களுக்கு? நீங்க ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்துட்டீங்க. அப்போ உங்களுக்கு என்ன வேல்யூவா இருக்கும்? செகண்ட் ஃப்ளோர். அதை தெரிஞ்சுக்கிறது தான் எக்ஸைட்மெண்ட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரை பத்தி உங்களுக்கு ஏதாவது கவலை இருக்குமா? அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? செகண்ட் ஃப்ளோருக்கு டிராவல் ஆகணும். அப்போ உங்களோட எக்ஸைட்மெண்ட் மாறும். அங்க என்ன இருக்குன்னு பாக்குற ஒரு எண்ணம். மாலுக்கு போறீங்க, ஒரு 5 ஃப்ளோர் மாலு இல்லைன்னா 14 ஃப்ளோர் மாலு. ஃபர்ஸ்ட் ஒரு ஃப்ளோர்ல ஏறி அப்படியே அந்த கிராசரி அது இதெல்லாம் பாக்குறீங்க, பயங்கர எக்ஸைட்மெண்ட்டா இருக்கும். பார்த்து முடிச்சுட்டு அங்கேயே சுத்துவீங்களா? அங்கேயே சுத்துவீங்களா? சுத்த மாட்டீங்க இல்லையா? என்ன பண்ணுவீங்க? உங்க எக்ஸைட்மெண்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல என்ன இருக்குன்னு பாக்குறது. அது அடுத்த ஃப்ளோருக்கு மாறணும் சார். ஆஹ் அடுத்த ஃப்ளோருக்கு மாறும். நேற்று நீங்க தானே சொன்னீங்க ப்ராக்டிஸ். நான்லாம் நைட்டு படுக்க போகும்போது பண்ணிட்டு படுத்துருவோம் சார். ஆமா சார், ஆமா சார். காலையில எழுந்திரிச்சு பண்றேன் சார். 6 மணிக்கு கிளாஸ் அட்டன் பண்ணிடுறேன் சார். இங்க எக்ஸைட்மெண்ட்டே இல்ல, ருட்டீன் ஆயிருச்சு. புரியுதா? சோ எக்ஸைட்மெண்ட்டை நம்ம உருவாக்கணும். அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணி வச்சிருக்கிறோம், காலையில 6 மணி கிளாஸ 8 வகையா பிரிச்சு வச்சிருக்கிறோம். இல்லைன்னா நான் என்ன பண்ணலாம், செல்ஃப் ஹீலிங் 7 நாள் வருஷம் பூரா செல்ஃப் ஹீலிங்
பண்ணிட்டே போலாம்ல. ஸோ அதுல எக்ஸைட்மெண்ட் உங்களுக்கு வரணும் அப்படின்னா சேஞ்ச் பண்ணணும். இன்னைக்கு ஒரு சப்ஜெக்ட்னா நாளைக்கு ஒரு சப்ஜெக்ட், நாளான்னைக்கு ஒரு சப்ஜெக்ட், அதுக்கு அடுத்த நாள் ஒரு சப்ஜெக்ட். அது 7 நாளைக்குள்ளார நீங்க ஃபர்ஸ்ட் நாள மறந்துடுவீங்க. 8வது நாள் திரும்ப வேற வந்துடும். ஸோ சில டைம் திங்கக்கிழமை நீங்க இதான் வரும் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம அதை கொடுக்கவே மாட்டோம். திங்கக்கிழமை வேற ஏதாவது வரும் இல்லையா? நீங்க கணக்கு போடாத பொருளை உங்களுக்கு மெடிடேஷனா தரும். ஏன் இந்த சைக்காலஜி? மனிதனோட எக்ஸைட்மெண்ட் பழகிருச்சுன்னா அவன் அதுக்கு மேல அதை மதிக்க மாட்டான். அத அத ஒரு எளிமையா எடுத்துக்க வேணும். ஏன்னா மனுஷனோட இயல்பே அதுதான். ஒரு விஷயம் பழகிட்டா சிம்பிளிஃபை ஆயிரும். அது உங்க சப்கான்சியஸோட வேலை இல்ல. உங்க சப்கான்சியஸ் என்ன பண்ணும்? எதை கொடுத்தாலும் வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோ. ஸோ அப்ப நீங்க எப்படி கொடுத்தாலும் அது வாங்கி வாங்கி வச்சுக்கோ. அப்ப நம்ம என்ன பண்ணோம்? ஒரு ஒரு தடவை போஸ்ட் பண்ணும்போதும் ஒரு எஸ்ஆர் நோவை கழட்டி மாத்தி கொடுத்தா இந்த சப்கான்சியஸ் கொஞ்சம் முட்டாள் தானே, சிந்திக்காது. அதே பொருள் தான், ஆனா எஸ் மட்டும் எடுத்துட்டு நான் ஆர் போட்டு கொடுத்துருவேன். அப்ப என்ன ஆகும்? அது புதுசு நினைச்சு ஸ்டோர் பண்ணி வச்சு. ஆனா அதுக்குள்ள இருக்கிற சப்ஜெக்ட் ஒண்ணுதான். சேவ் பண்ணும்போது வாக்கியான் இருக்கிறத பீன்னு போடுறதுக்கு பீன்னு போட்டு விட்டுருவேன். அவ்வளவுதான் விஷயம். அந்த கம்ப்யூட்டர் என்ன நினைச்சுக்கும்? இது வந்து புது பாக்கியா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுக்கோ. நான் ஜிக்கு பதிலு கே போட்டு விட்டுருவேன் இல்லையா? இப்போ அது என்ன நினைச்சுக்கும்? ஓ, இது புது பாக்கியா அப்படின்னு நினைச்சிட்டு வாங்கி வச்சு 2 ஜி போடுறதுக்கு 1 ஜி போட்டு விட்டுருவோம். அப்ப என்ன ஆகும்? அதுவும் எக்ஸைட்மெண்ட் நினைச்சிட்டு வாங்கி வச்சுக்கோ. இந்த மாதிரி உங்க மூளைய முட்டாளா உங்களுக்கு மாத்த தெரிஞ்சுதுன்னா உங்களால எக்ஸைட்மெண்டோட ஒரு விஷயத்த செய்ய முடியும். சோ நம்ம அதனாலதான் இந்த கிராட்டிடியூட் அப்படிங்கறது வந்து எளிமை. எந்த பொருளா இருந்தாலுமே நம்ம எதை பிராக்டிஸ் பண்ணாலுமே ஒரு சேஞ்சஸ் கண்டிப்பா வேணும். அதனாலதான் சொல்லுவாங்க, நீங்க வந்து ஒரு வாக்கிங் டெய்லி போறீங்கன்னு வைங்களேன், ஒரே வழியில போகக்கூடாது. இன்னைக்கு வந்து இப்படி போனா நாளைக்கு அப்படி போகணும். அப்ப என்னன்னா உங்க மூளை என்ன பண்ணும்னா புதுசா நீங்க கத்துக்கிறதா நினைச்சுக்கோது. போர் அடிக்க விடாது. உங்க மூளை என்ன நினைச்சுக்கும்? ஓ, நம்ம வேற செய்ய போறோம் அப்படின்னு நினைச்சு அப்படி நினைச்சிட்டு நாள் நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்கல்ல, அதே மாதிரி அந்த பிராக்டிஸை எடுத்துக்கோ. இல்லைன்னா நீங்க ஒரு 10 கிலோ தூக்குற மனுஷனா இருந்தா உங்க பிரெயின் என்ன பண்ணும்னா இவனால 10 கிலோ தூக்க முடியும்னு ஒரு ஷெட்யூல் போட்டு. ஸோ போட்டுருச்சுன்னா நீங்க 10 கிலோ தூக்குனாலும் அது 1 கிலோவுக்கு சமானமா மாறி வேலையே செய்யாது. ஸோ பயிற்சிகள் அப்படிங்கும் போது இங்க ப்ராப்ளம் என்ன ஆகுதுன்னா, ஒரு ஒரு கதை இருக்கு தெரியுமா? ஒருத்தர் வந்து தன்னுடைய சொல்லலாமா? உங்களுக்கு எல்லாம் கதை சொல்லலாமா? யாருக்கெல்லாம் கதை சொல்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்? கதை சொல்லலாமா வேண்டாமா? எழுதி வச்ச வேற கதை, பேசுறது வேற கதை. எஸ் சார். கதை வேணுமா வேண்டாமா? எங்க காலத்துல எல்லாம் எங்க தாத்தா பாட்டி எல்லாம் நிறைய கதை சொன்னாங்க. எங்க பேர குழந்தைகளுக்கு எங்க கதை கேட்குமான்னு கூட தெரியல இல்லையா? ஏன்னா எங்க கூட உட்கார்ந்து அந்த கதையை கேட்பாங்களானே தெரியல. அந்த போனை கொடுத்து 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 வாழ்க்கையவே சூன்யமா மாத்தி வச்சிருக்காங்க. என்ன பண்ண போறோம்னு தெரியல. பாப்போம், கண்டிப்பா வருவாங்கல்ல. சரி, எங்க தாத்தா, எங்க பாட்டி, எங்க அப்பா இதெல்லாம் வந்து நைட்டு தூங்கும்போது எல்லாரும் ஒண்ணா படுத்திருப்போம். ஒரே ஹால்ல தான் தூங்க வைப்பாங்க. ஸோ அந்த ஹால் வந்து சின்ன வீடு தான். ஒரு ஒரு ஹாலு, ஒரு பெட்ரூமு, ஒரு கிச்சனு. நீங்க நினைக்கிற மாதிரி இந்த மாதிரி இல்ல. ஒரு ஓரளவு சைஸ் இருக்கும். அப்ப அதுல வந்து நாங்களே வந்து 7 பேர் இல்லையா? ஸோ அது கூட எங்க அப்பா, அம்மா, எங்க பாட்டி. எங்க தாத்தா ரொம்ப நாள் முன்னாடியே இறந்துட்டாரு. ஸோ இந்த பாட்டி வந்து எப்பவும் பக்கத்து ரூம்ல படுத்துப்பாங்க. ஆனா அவங்களுக்கு கேட்கும். ஒன்னா பாட்டி கதை சொல்லுவாங்க, இல்லைன்னா அப்பா கதை சொல்லுவாரு.
அதையெல்லாம் கேட்டுட்டு எல்லா குழந்தைகளும் தூங்குவாங்க. அப்படி ஒரு நல்ல ஒரு அட்மாஸ்பியர்ல நல்லா விழுந்துரும். நிறைய விஷயங்கள் மாறிடுச்சுன்னு வைங்க. இன்னைக்கு இருக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் அது கிடைக்குமான்னு தெரியல. ஏன்னா 2 குழந்தை தான். இவங்க ஒரே டென்ஷன். அதுக்கு இடையில ஒய்ஃபு டென்ஷன். புருஷன் பொண்டாட்டிக்குள்ளாரையே செம டென்ஷன். இதுக்கிடையில ரேர் தான் கதை சொல்றது. என் பசங்களுக்கு கொஞ்சம் நான் கதை சொல்லியிருக்கிறேன். அப்படியே வந்து அந்த கையில படுக்க வச்சு தூங்க வச்சிருக்கிறேன் பல நாட்கள். ஸோ நான் வளர்ந்த அந்த ஒரு சூழல் இருந்தனால என் குழந்தைகளுக்கு கொஞ்சம் கொடுக்க முடிஞ்சது. இனி நம்ம பசங்க அவங்க குழந்தைகளுக்கு என்ன கொடுக்க போறாங்கன்னு தெரியல. ஸோ ஒரு கதை இருக்கு. இதுக்கு பின்னாடி ஒரு அழகான கதை இருக்கு. அந்த கதை என்னன்னா, ஒரு ஒருத்தர் வந்து மாடு வளர்த்துறாரு. ஸோ அப்போ ஒரு கண்ணுக்குட்டி வந்து கண்ணு கட்டி வந்து பிறக்குது. பிறந்த உடனே அவர் என்ன பண்றாருன்னா, இவரு டெய்லி வந்து ஒரு ஆத்தை கடந்து அந்த பக்கம் போகணும். போய் அங்க மேய விடணும். 2வதும் திரும்பி வரும்போது அந்த கண்ணுக்குட்டியை இந்த பக்கம் கூட்டிட்டு வந்து வீட்டுக்கு வரணும். அதனால இந்த ஆத்துக்குள்ளார இறங்கி போய் தான் அந்த பக்கம் போகணும். ஆத்துல இருந்து ஏறி தான் இந்த பக்கம் வரணும். அது ரொம்ப சின்ன குட்டியா இருந்தனால அவர் என்ன பண்ணாருன்னு தோல்ல போட்டுட்டு நடந்து போயிடுவாரு. திரும்பி வரும்போது அப்படியே நடந்து வந்து அந்த குட்டியை இறக்கி விட்டுருவாரு. இப்படியே பல வருஷங்கள் போயிருச்சு. டெய்லி போவாரு வருவாரு, டெய்லி போவாரு வருவாரு, அப்படியே வருஷங்கள் போயிருச்சு. ஸோ ஒரு 3 வருஷம் 4 வருஷத்துக்குள்ளாரையே ஆடு மாடுகளை பொறுத்த வரையிலும் நல்லா பெரிய அளவுல நல்ல வெயிட் வந்துடும், நல்லா வளர்ந்துரும் இல்லையா? எனக்கு கரெக்டா அந்த டேஸ் எல்லாம் தெரியல. 1 வயசு 2 வயசுன்னு சொல்லுவாங்க. பட் நம்ம நினைக்கிற மாதிரி 12 மாசம் எல்லாம் அவங்கள 1 வயசு அப்படிங்கிறது. அந்த பல்லு முளைக்கிறத வச்சு வயசுகள் கணக்கு போடுவாங்க. ஸோ அது என்ன ஏதுன்னு எனக்கு பெருசா மாட்டை பத்தி டீட்டெயில் தெரியாது. ஆனா வந்து மாடு வந்து பெருசாயிடுச்சு, மாடு ஆயிடுச்சு, அது காளை ஆயிடுச்சு. ஆனாலும் அவர் என்ன பண்ணுவாரு, டெய்லி வீட்டும் தூக்கி தோல்ல போடுவாரு, நேரம் நடந்து போவாரு, ஆத்துக்குள்ள இறங்குவாரு, அந்த போன்றை மேய விட்டுருவாரு. மேய்ஞ்சு முடிஞ்சதுன்னா நேரா தூக்கி ஷோல்டர்ல வைப்பாரு, நடந்து வந்துப்பாரு. இப்போ அது ஏகதேசம் டன் கணக்குல வெயிட் ஆயிருச்சு. ஒரு 1/2 டன் வெயிட் ஆயிருச்சு. 300 கிலோ 400 கிலோ வெயிட் ஆயிருச்சு. இருந்தாலும் அந்த மனுஷன் தூக்கிட்டு வராரு போறாரு. நல்ல ஒரு மாடு நல்ல வெயிட்டா இருக்கும் இல்லையா? சோ அந்த மக்கள்லாம் பார்த்து சொல்றாங்க, நீ என்ன முட்டாளா, இவ்வளவு பெரிய வெயிட்ட தூக்கிட்டு அந்த பக்கம் போற இந்த பக்கம் வர, அதை இறக்கி விடு அப்படிங்கிறாங்க. இப்ப அதுதான் பிரச்சனையே. உங்களோட டிப்ரெஷனையும் நீங்க இந்த மாதிரிதான் வச்சுக்கிறீங்க, உங்களோட பாசிட்டிவையும் இப்படிதான் வச்சுக்கிறீங்க. ஒரு விஷயத்த நம்ம பழகிட்டோம்னா இந்த மாதிரி ஆயிரும். நீங்க உங்களுக்குள்ளார ஒரு ஆன்சைட்டி, டிப்ரெஷன், ஒரு ஸ்ட்ரெஸ் இதோடயே வாழ பழகிட்டாலும் நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா, அது ஒரு 500 கிலோ எடையாக மாறினா கூட டெய்லி ரொட்டீன்ல நம்ம அதை செய்யும் போது அந்த வெயிட் நமக்கு ஃபீல் ஆகாது. தூக்கிட்டு போயிட்டு வந்துருவோம் நம்ம. அந்த ஆத்துக்குள்ளார 500 கிலோ தூக்கிட்டு போயிட்டு வந்துருவாரு. ஏன்னா அவரு டெய்லி எத்தனை வருஷமா தூக்கிட்டு நடக்கிறாரு அத, இல்லையா? டெய்லி தூக்குறாரு. டெய்லி தூக்கி 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 அது ரெகுலரைஸ் ஆயிருச்சு. அதே மாதிரிதான் இந்த கிராட்டிடியூட் சொல்றது. நீங்க ரொட்டீன் அதுல இருக்கும்போது அது உங்களுக்கு பழகி போயிடும். ரொட்டீன் அது உங்களுக்குள்ள வரும்போது அது வந்து சாதாரணமாக மாறிடும். ஒரு வாவ் எக்ஸைட்டிங்கே இருக்கவே இருக்காது. சோ எப்ப வந்து நம்மளோட சப்கான்சியஸ் ஒரு விஷயத்த ஓ அப்படிங்குதோ அப்பதான் மிராக்கிள் நடக்கும். எப்ப எக்ஸைட் ஆகுதோ அப்பதான் மூளை வேலை செய்யும். சோ இது ரெண்டுமே இல்லைன்னா ஒர்க் ஆகாது, அங்க ஆக்டிவேட் ஆகாது. சோ நம்ம என்ன பண்ணணும், எக்ஸைட்டிங்க கொண்டு வர்றதுக்கு முயற்சி செய்யணும். அந்த வாவ் இடத்துக்கு நம்மளுடைய கிராட்டிடியூட கொண்டு வரணும். ஸோ அப்ப செலிப்ரேட் யுவர் செல்ஃப். நம்மளோட சின்ன சின்ன விஷயங்களை, சின்ன சின்ன அழகுகளை, டெய்லி ரொட்டீனை கொண்டாடணும். நம்ம டெய்லி எக்ஸைட் ஆகும் இல்லையா? எக்ஸைட் ஆகி 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 ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இருந்து செகண்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர் இருந்து தேர்ட் ஃப்ளோர் நம்ம சேஞ்ச் ஆக முடியும். பட் ஒரே ஃப்ளோர்ல அப்படியே சுத்திட்டே இருந்தா அது சிம்பிள் ஃபெயர்.
அதான் ப்ராப்ளம். ஸோ நம்ம ஒரு ஒரு விஷயத்த ஃபோக்கஸ் பண்ணணும். ஒரு விஷயம் நமக்கு நடக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எதை சிந்திக்கிறோமோ அதுவாகத்தான் நாம் மாறுவோம். ஸோ அப்ப நம்ம என்ன பண்ணணும், கிராட்டிடியூட் அந்த 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 இடத்த ஆழமா பதிவு செய்யும், டீப்பா பதிவு செய்யும். ஸோ நமக்கு நடந்திருக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளையும் நோட்டிஃபை பண்ணி நம்ம சொல்லணும். எக்ஸாக்ட் இதுக்கு மிடில்ல நிறைய இருக்கு. ஓகே, பாருங்க, ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த கிராட்டிடியூட் நம்ம சொல்றோம் அப்படிங்கிறது ஓகே. ஆனா இந்த கடவுளோட படைப்புல இன்னைக்கு காலையில எந்திரிச்சு உயிரோட உட்கார்ந்து இந்த கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்கிறீங்க. இது கேட்கறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் நெகட்டிவா ஃபீல் ஆகலாம், நெகட்டிவா உணரலாம். ஒரு நிமிஷம், ஏதோ ஒரு கால் ஓடிட்டு இருக்கும் போல. பாத்துக்கோ. குரூப்ல கால் ஓடிட்டே இருந்துச்சு, 41 நிமிஷமா ஓடிட்டு இருக்கு. ஒரு நாளைக்கு பர் டே தி வேர்ல்டு வைடு, உலகம் பூரா ஒரு நாளைக்கு சுமாரா எத்தனை பேர் இறந்து போறாங்க யாருக்கு தெரியும்? சாவடிக்காத மணி, சும்மா வெறுப்பேத்திக்கணும். சரி. வந்து தண்ணி எடுத்து ஊத்து மணி அதுல. சரியா. மரணத்தை தண்ணி கட்சி எடுத்து பேசுறவங்க. ஊத்துனாதானே குளிக்க வெளிய முடியும். போகாத மணி. தண்ணியை ஊத்து. கால் வச்சுக்கோ டீ. நான் பிளட் பிரஷர் எவ்வளவு சார், நேரமா உங்க கிளாஸ் இவங்க அட்டன் பண்றாங்களா இல்லைங்களாங்க சார்? எவ்வளவு கோபம். அதுக்கப்புறம் எஸ்கேப் ஆயிட. லதா மணி, லதா மணி, லதா முனிசாமி. சாவடிக்காதீங்க. ஒரு நாளைக்கு எத்தனை பேர்த்த சாவடிக்கிறீங்க தெரியுமா? இந்த உலகத்துல யாருக்கு தெரியும்? வேர்ல்டு வைடு இறந்து போகக்கூடியவங்களோட எண்ணிக்கை சுமாரா எவ்வளவு இருக்கும்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்க சார். தெரியாதா? 1000 இறப்புங்க சார், 1000 பிறப்புங்க சார். அதுதான் எவ்வளவுன்னு கவுண்ட் பண்றாங்களா? இன்னைக்கு தான் கம்ப்யூட்டர் இருக்குது, பேட்டர்னா அது சொல்லிடும் எவ்வளவு கவுண்ட் இன்னைக்கு போயிருக்குது அப்படின்னு. அது தெரியலங்க 1.5 சார். லட்சம் மக்கள் 1,50,000 1,60,000 நபர் ஒரு நாள்ல இறந்து போறாங்க. கோவிட்ல உங்களை ஏமாத்துனாங்க இத வச்சு. 1,70,000 to 1,80,000 கட்டுது இன்னைக்கு. எஸ், அது ரேஷியோ சின்ன சின்ன வேரியன்ட் இருக்கும். ஆனா வேர்ல்டு வைடு எக்ஸாக்ட் டபிள்யூஹெச்ஓட அங்கீகரிக்கப்பட்ட இது வந்து 1.5 to 1.6 லேக்ஸ். அது வேர்ல்டு வைடு. சார் உடனே கூகுள்ல செக் பண்ணி பார்த்தேன். 160 to 70 வரைக்கும், 70 to 80 வரைக்கும் எல்லாம் காட்டு. ரஃபா 1000 பேர்ல வந்து 7.85 மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. பாருங்களேன்.
அப்போ ஒரு நாளைக்கு இத்தனை பேர் இறந்து போயிட்டு இருக்கும்போது இன்னைக்கு காலையில நம்ம எல்லாரும் எந்திரிச்சு உட்கார்ந்து இந்த கிளாஸ் அட்டன் பண்ணி பேசிட்டு இருக்கோம். யூ ஆர் ஆல் பிளஸ்ட் இல்லையா? பிளஸ்ட் தானே? சார் குட் மார்னிங் சார். வெரி குட் மார்னிங்மா. அது ஃபோன் என்னன்னே தெரியல சார், ஆப்ரேட் பண்ணவே முடியல. அதனால தான் வெளியில போயிட்டு உள்ள வந்தேன். மியூட்ல போனாலும் அன்மியூட் பண்ண முடியல, அன்மியூட் பண்ணாலும் மியூட் பண்ண முடியல. அது உங்க ஸ்கிரீனே வரல எனக்கு. ஏதோ டேப் டு இது அப்படின்ற மாதிரி ரவுண்டா வந்துட்டு இருக்கு. அதனால தான் வெளியில போயிட்டு வந்தேன். சரி சரி சரி. ஓகே. ஸோ அந்த மாதிரி நம்மளோட லைஃப்ல ஒரு 1,60,60,000 பேர் இறந்து போற ஒரு நாள்ல நம்ம இன்னைக்கு உயிரோட இருக்கிறோம் இல்லையா? கோவிட்ல எத்தனையோ பேர் இறந்து போயிட்டாங்க, கூட இருந்த சொந்த பந்தம் எல்லாம் போயிருச்சு. ஸோ இன்னைக்கு நம்ம அந்த கோவிடை தாண்டி இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறோம். கார்டியாட்டிக் அரெஸ்ட். இன்னைக்கு கோவிட்னால அந்த இன்ஜெக்ஷன் எடுத்தாங்கல்ல, அவங்களுக்கு பாதிச்சுட்டு இருக்குது. இதுல என்ன பெரிய கொடுமை தெரியுமா? கோவிட் வந்தவங்களுக்கு இன்ஜெக்ஷன் போட்டாங்கல்ல, அவங்களுக்கு கார்டியாக் அரெஸ்ட் வந்து கம்மியா இருக்கு ரேஷியோ. கோவிட் வராதவங்களுக்கு இந்த இன்ஜெக்ஷனை போட்டாங்கல்ல, அவங்களுக்கு கார்டியாட்டிக் அரெஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கு. பாவம் இல்லையா? சிக்கி இருக்கிறாங்க பாத்தீங்களா? சோ இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்கு. ஒரு தடவை உங்களுக்கு வந்திருந்துச்சுன்னா அந்த ஊசியை போட்டா உங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஓரளவுக்கு நீங்க காப்பாத்திக்கலாம். ஆனா அதே டைம்ல அந்த நம்மளோட அந்த கோவிட் இன்ஜெக்ஷனை வராதவங்க போட்டவங்களுக்கு அதிகமான கார்டியாட்டிக் அரெஸ்ட் வர்றதாக ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே, இதெல்லாம் கடந்து இந்த பிரச்சனைகள் எல்லாம் தாண்டி நம்ம இன்னைக்கு உயிரோடு இருக்கிறோம். ஒரு நாளைக்கு நீங்க இந்த சுவாச காற்றை, இந்த ஆக்சிஜனை நீங்க ஒரு நாளைக்கு 550 லிட்டரு கன்சியூம் பண்றீங்க, குடிச்சிடுறீங்க. கணக்கு போட்டு பார்த்திருக்கீங்களா? நீங்க ஒரு பயங்கரமான மான்ஸ்டர். நீங்க எல்லாருமே, நானும் இந்த மான்ஸ்டர். அப்ப இந்த எல்லா மான்ஸ்டரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு ஆக்சிஜனை 550 லிட்டர் குடிக்குது. அதுல கன்சியூம் தான் 550. அந்த ரொட்டீன் இருக்கும் இல்லையா, உள்ள போய் வெளியே வர்றது, பிரீத் பண்றதுன்னு ஒரு சிஸ்டம் இருக்குல்ல, அது லங்ஸுக்கு போறதுக்கு முன்னாடி அந்த லெவல் பார்க்கும்போது 11,000 லிட்டரு நீங்க வந்து அந்த ரொட்டேஷன்ல கொண்டு போறீங்க. உங்களை வந்து அடையக்கூடிய, நீங்க உபயோகிக்கக்கூடிய பொருள் 11,000 லிட்டரு ஆக்சிஜனை நீங்க எடுத்து அதுல ஃபில்ட்ரேஷன் பண்ணி உங்க பாடிக்கான ஆக்சிஜனை 550 லிட்டர் நீங்க ஒரு நாளைக்கு கன்சியூம் பண்றீங்க. பாத்தீங்களா? என்னைக்கா உட்கார்ந்து ஆலோசனை பண்ணீங்களா? சிம்பிளா சொல்றீங்க, நான் நல்லா நன்றி சொல்றேன் அப்படின்னு. இதுக்கு என்னைக்கு நன்றி சொன்னீங்க? ஒரு நாளைக்கு 2.7 லிட்டர்ல இருந்து 3.7 லிட்டர் வரைக்கும் தண்ணியை குடிக்கிறோம் நம்ம. எப்படி இருந்தாலுமே சோ அந்த மரணம் ஏற்படக்கூடிய மனிதர்கள் எல்லாமே காஸ்மிக் எனர்ஜியில நம்மளோட ஹார்ட் ரீஜன், ஹார்ட் சக்கரா, அந்த இடத்துலதான் நம்மளுடைய முழு சக்தியும் அடைஞ்சிருக்கு. சோ அது லவ் ரியாக்ஷன் பிளேஸ் இல்லையா? அங்கதான் மரணமும் நிகழுது. சோ அந்த ஹார்ட் லவ் நம்மள இருந்து எப்போ வெளியே போகுதோ, இல்லாம போகுதோ, அப்ப நம்ம உயிரே இல்லாம ஆயிரும். ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். உங்க உங்க உடம்புக்குள்ளார பயங்கரமான கோபம், வெறுப்பு,
பதட்டம், மற்றவரை பத்தி குறை சொல்வது, குறை காண்பது, தேவையே இல்லாம குற்றச்சாட்டுகளை சொல்றது, வாய்ஸ ரொம்ப ஹை லெவல்ல பேசுறது, இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அன்புங்கிற ஹார்ட் அது இல்லாம போயிருச்சுன்னா நீங்கெல்லாம் ஜடம். ஆக்சுவலா நீங்கெல்லாம் இறந்து போயிட்டீங்கன்னு அர்த்தம். நீங்கெல்லாம் ஒரு பிணமாக வாழ்கிறீங்கன்னு அர்த்தம். ஏன்னா உயிர் எங்க இருக்கு? ஹார்ட்ல இருக்கு. ஹார்ட் என்னவா இருக்கு? அன்பா இருக்கு. சோ அந்த அன்பை வெளிப்படுத்தணும். அன்பு வந்து சரியாக இருக்கணும்னா நன்றி சொல்லக்கூடியவர்களாக இருக்கணும். நன்றி சரியா ஒர்க் பண்ணணும்னா உங்களுக்குள்ளார அன்பு கரெக்டா இருக்கணும். அன்பு இல்லைன்னா நீங்க ஜடம். ஏன்னா அது ஹார்ட் ரீஜன். புரியுதா உங்களுக்கு? சோ நம்ம கத்தி ஊய் நல்லா பேசுறோம் அப்படின்னா நீ ஜடமாக மாறிவிட்டு. உனக்குள்ள ஒரு பயங்கர கோபம் இருக்குது, பகை இருக்குது அப்படின்னா நீ ஒரு பொணம். உனக்கு எந்த இதுவுமே கிடையாதுங்க. சோ அப்ப நம்மளுடைய அந்த வார்த்தைகள், அந்த ரியாக்ஷன், அந்த இதெல்லாம் வந்து சரியாகணும்னா நமக்குள்ள உண்மையான அன்பு, உண்மையான அமைதி, பீஸ்ஃபுல்னஸ். யோகா பண்ணுங்க, மெடிடேஷன் பண்ணுங்க. காலையில 3 மணிக்கு எந்திரிங்க. அப்படியே உட்காந்து நீ அப்படியே தியானத்துல போய் அப்படியே வளர்ந்து அப்படியே எல்லாம் பண்ணிடு. எல்லாம் முடிஞ்சு எந்திரிச்சேனே, சனினே உனக்கு இது கூட செய்ய தெரியாது அப்படின்னு சொன்னா நீங்க செத்து போயிட்டீங்கன்னு அர்த்தம். உங்களோட எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலைன்னு அர்த்தம். சோ உங்களுக்கு உங்க அந்த அன்பை ஹேண்டில் பண்ண தெரியாம நீங்க தலையை கீழே வச்சு காலை மேல வச்சு நிக்கிறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. அப்ப அந்த நன்றியை நம்ம வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கணும் அப்படின்னா நம்மளோட அன்பை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கும். நன்றியும் அன்பும் சரியா வேலை செய்யணும்னா நீங்க இந்த எல்லாத்தையும் விட்டுத்தான் ஆகணும். இல்லையா? வேற வழியே கிடையாது. எல்லாரும் சொல்றாங்க நமக்கெல்லாம் நடக்காது சார், இதெல்லாம் பணம் காசு வாழ்க்கை வேற லெவலு, 5 ஸ்டார் லெவலு, 9 ஸ்டார் லெவலு, சூப்பர் லைஃப் இதெல்லாம் கிடைக்காது சார். நான் நல்லா நிறைய பிசினஸ் பண்ணி பார்த்துட்டேன். நல்லா யார் தெரியுமா? நல்லா யார் தெரியுமா? ஒரு காலத்துல நானெல்லாம் இன்னைக்கு ஏன் ரீசன் என்ன தெரியுமா? கிடைச்சதுக்கு ஆத்மார்த்தமா நன்றி சொல்லவே இல்லை. அதுக்கு பதில் டென்ஷன், பயங்கரமான கர்வம், அகம்பாவம், உள்ள வந்து பெருமை. உண்மையிலேயே உங்களுக்கு கிடைச்ச சொத்து, வசதி, அறிவு, மேன்மை, உயர்வு, உங்களுக்கு பதவி, நான் யார் அப்படிங்கிறது எல்லாமே என்ன தெரியுமா? கொடுக்கப்பட்டது. ஒன்னும் பண்ணவே முடியாது. தெரிஞ்சுக்கணும். உங்களால உங்க கைய சுயமா அசைக்க முடியாது. உங்களால சுயமா மூளைய சிந்திக்க வைக்க முடியாது. உங்களுக்கு இந்த வாழ்க்கைங்கிறது கொடுக்கப்பட்டது. இந்த நாலேஜ் எப்ப நீங்க தெளிவா கத்துக்கிறீங்களோ அப்பதான் நீங்க உயிரோட இருக்கிறீங்க. இல்லைன்னா ஜடம்தான். சோ இந்த நிலைமைய மாத்துறதுக்கு நீங்க அட்வான்ஸ் கோர்ஸ் கத்துக்கணும். நம்மளுடைய அட்வான்ஸ் கோர்ஸ்ல வந்து இந்த மனநிலையெல்லாம் மாத்திரும். விசாரணம் இப்படிதாம்மா உங்களோட அட்வான்ஸ் கோர்ஸ் எதை கத்து கொடுத்துச்சு உங்களுக்கு எல்லாம்? வேற இருக்கீங்களா கத்துக்கிட்டவங்க? குட் மார்னிங் சார். வெரி குட் மார்னிங். எனக்கு அமைதியை கத்து கொடுத்துச்சு சார். தானாவே மனசு அமைதி ஆயிடுச்சு. நான் எதுவும் அதுக்காக மெனக்கெடல. அதுவே தானாவே அமைதியும் தருது. நம்மள பெருசா எதுக்கும் ரியாக்ட் பண்ண வைக்கல. இது நான் ஃபீல் பண்றது. எனக்கு தெரியாது, நீங்க என்ன நிறைய அப்சர்வ் பண்றீங்க, நீங்க சொல்லுங்க. கண்டிப்பா. ஏன்னா அந்த டோன் பாருங்க, நான் அந்த பிச்சே வேரியன்ட் ஆயிடுச்சுல்ல.
இல்லையா? நீங்க ம். இப்படியே பேசுவீங்க. ஆ, தெரியல. நீங்க கீ- தான் கீ- முதல்லயே சொன்னீங்க உங்ககிட்ட கீச்சு டிஃபரன்ஸ் தொண்டையில வந்துச்சுன்னு. ஒரு கீச்சு தொண்டையில ஒரு பயங்கர சவுண்டா இருக்கும் அந்த சவுண்ட். இன்னைக்கு அந்த சவுண்ட் கம்மியா இருக்கு. அப்படிதான் நம்ம இன்னொருத்தங்க காயத்ரின்னு ஒருத்தங்க இருந்தேன். இப்போ அவங்க வேற மாதிரி அமைதினா அப்படி ஒரு அமைதி ஆயிட்டாங்க. அதாவது இது எப்பவுமே பிடிச்சிருக்கு சார். இந்த அமைதி வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா இருக்கு. நல்லா நம்மள வந்து எது யோசிச்சாலுமே ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம யோசிக்க முடியுது. ஒரு மன அமைதி ரியலைசேஷன்னா நம்ம ஃபர்ஸ்ட் இந்த ஜடமா இருக்கிற இந்த 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 உடம்பை இல்லாமக்கும், இந்த சிந்தனையை இல்ல, இல்லாமக்கும். அதுக்கு முன்னாடி கூட எனக்கு வந்து பெருசா கோவம் வராது. ஆனா ஒரு 3 மாசம் சேர்த்து வச்சு ஒரு நாள் பெரிய லெவல்ல கோவப்படுவேன். ஒரு 6 மாசம் சேர்த்து வச்சு ஒரு நாள் பெரிய லெவல்ல கோவப்படுவேன். இப்ப அப்படி இல்ல. அம்போ இதெல்லாம் இவ்வளவுதான் அப்படின்ற மாரி ஒரு பெரிய விஷயமாவே இல்ல. ஓகே, ஓகே அப்படின்ட்டு அத பாஸ் பண்ணி போயிடுறேன். எஸ், எதுவும் எடுத்து வைக்கிறது இல்லை இல்லையா? ஆ, ஸ்டோரேஜ் இல்லாம போச்சு. இல்ல, இன்னொன்னு 2 நாள் கூட இல்ல. ஐயோ! ஏதோ சண்டை வந்துச்சு. மறந்துட்டோமே யோசிச்சா கூட வரல. காலைல போட்ட சண்டை மத்தியானம் ஞாபகத்துக்கு வரல. ரொம்ப பிளாங்கா அது ஒரு மாரி அப்புறமா தெரியுது. ஐயோ! நம்ம எதுக்கோ சண்டை போட்டோம். ஆனா மறந்துட்டேன். மறந்துட்டு அதுக்கப்புறமா நார்மல் ஆயிட்டேன். அத நான் போடல. என்கிட்ட போட்டாங்க. நம்ம யோசிச்சு வச்சிருந்தேன். இது பண்ணக்கூடாது அப்படின்னு யோசிச்சு வச்சிருந்தேன். 2மே மறந்துட்டேன். சண்டையும் மறந்துட்டேன். யோசிச்சு வச்சதையும் மறந்துட்டேன். நேத்து ஒரு ரீல்ஸ் பார்த்தேன். அந்த அம்மாக்கு எப்படி ஒரு 96 இருந்து ஒரு 100 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். சோ அந்த அம்மாட்ட கடவுள் இந்த அந்த அம்மாட்ட அவங்க பேத்தி யாரோ கேள்வி கேட்கிறாங்க. சோ அந்த அம்மா மலையாளி, மலையாளத்துல தான் சொன்னாங்க. இந்த உலகத்திலேயே கடவுள் ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை இந்த மனுஷனுக்கு கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னா அது என்னவாக இருக்கும் அப்படின்னு அந்த அம்மாட்ட கேக்குறாங்க. கேட்கும்போது அந்த ஒரு 100 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய அந்த பாட்டி படுத்துதான் இருக்காங்க போல இருக்கு. உட்காரவெல்லாம் முடியாது போல இருக்கு. ஏன்னா இந்த சதை இங்க இருக்குது. அந்த அளவுக்கு தோல் எல்லாம் மசில்ஸ் எல்லாம் இதாயிடுச்சு. அந்த முதுமை நல்லா தெரியுது. சோ அவங்க சொன்ன ஒரே வார்த்தை என்ன தெரியுமா? அமைதி, சாரி, மறதி. கடவுள் அந்த மறதியை மட்டும் நமக்கு தரல அப்படின்னா நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டுருவோம். கடவுள் கொடுத்திருக்கிற மிகப்பெரிய ஒரு வரமே என்னன்னு கேட்டா மறதி தான் அப்படின்னு அந்த அம்மா அந்த அந்த இதுல சொல்றாங்க. பாருங்களேன் எவ்வளவு பெரிய அனுபவம். அந்த மறதி ஏற்படுவது அவ்வளவு சிறந்தது. நம்ம நினைச்சிருக்கிறோம், ஐயோ மறக்க கூடாது, மறக்க கூடாது, இது மறக்க கூடாது. மறக்கிறது தான் நல்லது. மறந்துடும். எனக்கெல்லாம் ரொம்ப மறதி. காரியத்தில் இல்ல, இந்த விஷயத்துல. உங்க கூட நான் இன்னைக்கு ரொம்ப கோபமா சண்டை போட்டு ஏதாவது பேசியிருந்தா கூட, நீங்க என்ன ஏதாவது சொல்லி இருந்தா கூட, நீங்க எல்லாம் நான் என் ஃபேமிலியில தான் இது நடக்கும். நான் கொஞ்சம் லூசு மாதிரி போய் திரும்ப பேசிட்டு இருப்பேன் அவங்களோட. சோ நம்ம வீட்டுலதான் கூப்பிட்டு சொல்லுவாங்க, என்ன மனுஷனுயா நீ அப்படிம்பாங்க. ஆக்சுவலா நான் அந்த அந்த இடத்த மறந்துருப்பேன். ஏன்னா நம்ம அந்த கோபத்தை மனசுல வச்சுக்கிறதே இல்லை. அப்பப்போ ஏன்னா கோவர் இண்டிகேட் ஆகிட்டே இருக்கும். நமக்கு டென்ஷன் தலையில ஓடிட்டே இருக்கும். சோ திரும்ப அவங்கள்ட்ட போய் ஃப்ரெஷ்ஷா அப்படி நம்ம பேசிட்டு போயிட்டே இருப்போம். சோ அதுக்கு காரணம் என்னன்னா நம்ம அதை தூக்கிட்டு நடக்கிறதே கிடையாது. சோ அதே மாதிரிதான் நன்றி சொல்லணும்னு நினைச்சா நம்ம இதெல்லாம் கரெக்ஷன் பண்ணோம். நிறைய கரெக்ஷன் இருக்கு. நன்றி சும்மா விளையாட்டுக்காரி இல்லை. நினைச்சிட்டு இருக்கிறீங்க நாங்கெல்லாம் பயங்கர பிராக்டிஸ், நாங்கெல்லாம் பயங்கர பிராக்டிஸ். ஒரு பிராக்டிஸும் இல்லை. இதெல்லாம் பிராக்டிஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நிறைய ப்ராசஸ் இருக்கு. தேங்க்யூ சொல்றதெல்லாம் நன்றி.
தேங்க்யூ சொல்றனால அல்ல கிராட்டிடியூட். அதுக்கு பின்னால பெரிய ப்ராசஸ் இருக்கு. அந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணி தான் இது ஒர்க் அவுட்டே ஆகும். ஸோ அதனாலதான் நம்ம அதை உணரக்கூடியவர்களாக மாறணும். ஏன்னா இன்னைக்கு உங்களுக்கு எல்லாமே கொடுத்தது அது ஒரு ஃப்ளோ, அது ஒரு சாதாரணமானது. உங்களுக்கு கொடுக்கப்பட்டதே தவிர நீங்க உருவாக்குனது கிடையாது. ஆனா அதுல பயங்கர பெருமை. நான் யார் தெரியுமா, எப்படி கஷ்டப்பட்டேன் தெரியுமா, நான் என்ன பண்ணேன் தெரியுமா, நான் எங்க இருந்தேன் தெரியுமா, நான் என்னெல்லாம் படிச்சிருக்கேன் தெரியுமா. உனக்கு அதெல்லாம் கொடுக்கப்பட்டது. அதை தெரிஞ்சுக்கணும் நம்ம. இதெல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டதா, நான் உருவாக்கி கொண்டேனா அப்படிங்கிறத உங்களுக்கு அந்த அகம்பாவத்தை உள்ள இருந்து எடுத்தா மட்டும்தான் நீங்க ரியலைசேஷனுக்குள்ளாரே வரும். புரியுதா? சோ அது நீங்க யாரா இருந்தாலும், எப்பேற்பட்டவரா இருந்தாலும், எந்த நிலையில எதை கத்து வச்சிருந்தாலும் அகம்பாவத்தை உள்ள இருந்து தூக்கி வெளியே போட தெரியும். சோ அது தெரிஞ்சாதான் நம்ம நிறைய கத்துக்க முடியும். ஃபர்ஸ்டே அதுதான் விஷயம். ஏன்னா நம்ம கத்துக்கிறதுங்கிறது நமக்கு கொடுக்கப்படக்கூடிய வாய்ப்பு. நிறைய பேத்துக்கு இந்த வாய்ப்பே இல்லை. பாத்தீங்களா, நீங்களாம் இன்னைக்கு காலையில உயிரோட எந்திரிச்சு உட்கார்ந்து இந்த 1,60,60,000 பேத்துல இல்லாம போயிட்டீங்க. இன்னைக்கு லைவா இருக்கிறீங்க. அது ஒரு பெரிய வரம். இன்னைக்கு உட்கார்ந்து நம்ம இதை பேசிட்டு இருக்கிறது. சரி, அப்படியெல்லாம் கடந்து இந்த 850 கோடி மக்கள்ல இன்னைக்கு இங்க ஒரு 24 பேர் இந்த கிளாஸ்ல உட்கார்ந்து இருக்கிறீங்க அப்படின்னா இது ஒரு பெரிய வரம் உங்களுக்கு. இந்த இடத்துல இந்த செய்திய உங்க காதுல இந்த நிமிஷத்துல கேக்குறீங்க. மத்த யாருக்குமே இது கிடைக்கல. அப்ப யூ ஆர் ஆல் யூனிக், யூ ஆர் பிளஸ்ட். நீங்க எப்பேற்பட்ட தூய்மையானவர்கள். அப்போ உங்க மனசு எப்படி இருக்கும், உங்களோட சிந்தனை எப்படி இருக்கும், உங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கும், உங்களோட நடவடிக்கை எப்படி இருக்கும், உங்களோட பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்கும், நீங்க எப்பேற்பட்ட மனிதனாக மாற வேண்டும். சிந்திச்சு பாருங்களேன். நீங்க எவ்வளோ 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 இதுல நீங்க தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறீங்க. சோ அதெல்லாம் ஆலோசனை பண்ணா உட்கார்ந்து அழுதா தீராது, கீழே விழுந்து பிறண்டா தீராது. அவ்வளவு விஷயங்கள் உங்களுக்கு இங்க கிடைச்சிருக்குது அப்படிங்க. சோ அந்த நன்றி சொல்றதுக்கெல்லாம் லெவலே கிடையாது. எனக்கு இவ்வளவு தெரியும் நான் சொல்றேங்கிறதே கிடையாது. நிறைய சொல்லணும், ஃபீல் பண்ணணும், இன்டர்னலா அதை வெளிப்படுத்துறதுக்கு நமக்கு தெரியும். ஸோ அதனால இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இன்னும் மேலும் மேலும் கத்துக்கிறதுக்கு நம்மளுடைய அட்வான்ஸ் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணுங்க. யாரெல்லாம் ஜாயின் பண்ணாம இருக்கிறீங்களோ உடனடியாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்க. இன்னைக்கு அட்வான்ஸோட ஸ்லைடு உங்களுக்கு வரும். ஸோ யார் அதில் ரிஜிஸ்டர் பண்ணணுமோ ரிஜிஸ்டர் பண்ணுங்க. நம்மளோட 41வது பேட்ச் மண்டே ஸ்டார்ட் ஆகும். அதுக்கிடையில உங்களுடைய அட்வான்ஸ் கோர்ஸோட ஒர்க் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அதையும் நீங்கள் யாரெல்லாம் ஜாயின் பண்ணாமல் இருக்கிறீங்களோ உடனடியாக ஜாயின். ஓகே, எஸ்மா சார் டவுட் ஒன்று சார். எஸ் சார் சார் இப்போ என் மல்லிப்பூ செடியை நான் எப்படி சார் ஹீல் பண்றது? சவப்பு கொசு தான் சார் எனக்கு ரொம்ப பிரச்சனை பண்ணுது சார், விவசாயத்தை எடுக்க முடியாம. அதை கொசுகிட்ட எப்படி சார் நான் பேசணுமாங்க சார்? கொசுகிட்ட நான் மன்னிப்பு உட்காந்து கேட்கணுமாங்க சார்? சரிங்க சார். கொசுகிட்ட மன்னிப்பு உட்காந்து பேசு. கேட்கணுமாங்க சார்? சரிங்க சார். சரிங்க சார். வெறும் மன்னிப்பு மட்டும் இல்லம்மா, சரிங்க சார். 4 விஷயம் சொல்லி கொடுத்தோம் இல்லையா, ஆமாங்க சார். அந்த 4ஐயுமே அதுல அப்ளை ஆமாங்க பண்ணணும். சார். சரிங்க சார். ஸோ அந்த ஓகேங்க 4ஐயுமே சார். அப்ளை பண்ணி கொசுகிட்ட இது பண்ணணும். ஸோ அது சரிங்க ஆட்டோமேட்டிக்கா சார். அங்கிருந்து போயிடும், அது ஹீல் ஆயிரும். சரிங்க சார். இதெல்லாம் ரொம்ப ஈஸியா கண்ட்ரோல் பண்றதுக்கு தான் நம்மளோட அட்வான்ஸ் கோர்ஸ். அட்வான்ஸ் கோர்ஸ் கத்துக்கிட்டீங்கன்னா இந்த கேட்ட கேள்வியை நீங்க கேட்க மாட்டீங்க, இந்நேரம் கம்ப்ளீட் பண்ணிருப்பீங்க. சரியா? கரெக்டுங்க சார். அது எத்தனை வருஷம் ஆச்சு? இப்போ ஒரு 3 வருஷமா நம்மளோட பயணிக்கிறீங்களா? இன்னும் நீங்க அட்வான்ஸ் கோர்ஸ்ல ஜாயின் ஆமாங்க பண்ணாம சார். ஜாயின் பண்ணுங்க. சரிங்களா? சரிங்க சார்.
அதையும் கத்து ஓகேங்க வச்சுக்கணும். சார். அப்படி கத்துக்கிட்டாதான் இந்த மாதிரி கொஸ்டின் பண்ண வேண்டிய அவசியம் வராது. அதுக்கு பதிலா நீங்க வந்து அதுல பிராக்டிஸ் பண்றவங்களா இருப்பீங்க. ஏன்னா அடுத்தடுத்த நிலைகளுக்கு போகும்போது தான் ஓகேங்க நம்ம இன்னும் நல்ல டெவலப் ஆக முடியும், நல்ல விஷயங்களை செய்ய முடியும். இங்க இருக்கிறவங்க எல்லாம் ஒளி அலையில, ஒளி வேகத்துல, லைட் ஸ்பீட்ல பயணிச்சிட்டு இருக்கிறாங்க. சார். ஒளியில ஓகேங்க பயணிக்கிறது சார். தெரியுமா? வான்வெளியில பிரபஞ்ச சக்தியை நோக்கி சூரியனுக்கும் சந்திரனுக்கெல்லாம் போயிட்டு இருக்கிறாங்க அவங்க. நீங்க இன்னும் கொசு கூட பேசுறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன பண்ண முடியும் இல்லையா? சரிங்க சார். அவங்க அட்டன் அவங்க என்ன பண்றாங்க? நெப்டியூனுக்கு போறாங்க, புளூட்டோக்கு போறாங்க. சோ அங்கிருந்து அது வந்து சொர்க்கத்துக்கு உண்டான பயணத்தை மேற்கொள்றாங்க. சோ அவங்க எல்லாம் லைட்ல பயணிச்சிட்டு இருக்கிறாங்க. நீங்க இன்னும் இந்த பூமியில கண்டிப்பா அட்டன் உட்கார்ந்துகிட்டு பண்றேன் சார். கொசுட்ட பேசலாமா? ஓகே. உங்களோட சார் எல்லாருமே வாழ்க்கையில பூமியில தானே சார் இருக்கோம். பூமியில நீங்க இருக்கிறீங்க. ஏங்க சார் எல்லாம் உங்க உயிர் எங்க இருக்கு? சார் நம்ம உங்க ஆன்மா எங்க இருக்கு? உங்க சிந்தனை எங்க இருக்குது? உங்க உடம்புக்கு தான் பூமி. உங்க ஆன்மாவுக்கு பூமி கிடையாது. புரிஞ்சுங்க. உங்க ஆன்மாக்கு இந்த பூமி கிடையாது. உங்க உடம்புக்கு மட்டும்தான், இந்த பிசிக்கல் பாடிக்கு மட்டும்தான் பூமியில இருக்க முடியும். மத்ததெல்லாம் வந்து இங்க ஆளே கிடையாது. யூ ஆர் ஏலியன். ஏலியன்ஸ் எல்லாம் வெளியே இல்ல, உங்களுக்கு உள்ளதான் இருக்கிறாங்க. அதை புரிஞ்சுங்க. சோ அதை பார்த்தோன்னா நம்மளும் ஒளியில வந்து பயணிக்கலாம். ஓகே. ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ ஆல். ஹேவ் a ஓகேங்க nice சார். day. லவ் யூ ஆல். டைம் ஆச்சு, வைண்ட் அப் பண்ணிடலாமா? ஓகே சார், தேங்க்யூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ.